நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன், பெட்ரூம், ஸ்டோரேஜ் ரூம் இப்படி நிறைய இது இருக்கும். இந்த மாதிரி ரூம்லலாம் என்னெல்லாம் பண்ணுவோம்னா, 7 அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் வச்சிருப்போம். வேற துணி வைக்கிறதுக்கு செல்ஃப் வச்சிருப்போம். கிச்சனில் வந்து டேபிளுக்கு கீழே செல்ஃப் வச்சிருப்போம். மேலே சைடில் இந்த மாதிரி நிறைய செல்ஃப் வச்சிருப்போம். இந்த செல்ஃப்ல எல்லாம் திங்ஸ் வைக்கிறப்போ நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஸோ துணி வைக்கிறப்போ, பொருள் வைக்கிறப்போ, பாத்திரங்கள் வைக்கிறப்போ வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வைக்கும்போது ஒரு ஒரு நல்லா இல்லாத மாதிரி நமக்கு தெரியும். இந்த பொருள் எல்லாம் உள்ள வச்சு அதை கவர் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஷட்டர் யூஸ் பண்ணி அதை கவர் பண்ண போறோம். இந்த ஷட்டர் வந்து டோர், ஷட்டர்னா ஒன்றும் இல்லை, டோர். ஸோ இந்த டோர் வந்து எதெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மரத்தில் பண்ணலாம், பிளாஸ்டிக்ல பண்ணலாம், அலுமினியத்தில் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அலுமினியத்தில் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து அலுமினியத்தில் வந்து லாஃப்ட், கிச்சன் பிளஸ் வந்து கபோர்ட்ஸ், வார்ட்ரோப்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி பண்ண போறோம், லாஃப்ட் எல்லாம் சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் ஷீட். இதுதான் வந்து இது பார்த்தீங்கன்னா உட் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி நிறைய ஷேட்ஸ்ல வருது. இந்த மாதிரி ஷீட்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஃபிளேவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம லாஃப்ட்டை கவர் பண்ண போறோம். உங்களுக்கு பிக்சர்ஸ் காட்டுறேன் நிறைய. அப்படி அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி நிறைய மாடல்ஸ், டிசைன்ஸ்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்மளே உங்களுக்கு வந்து டிசைன்ஸ்லாம் அனுப்பிடுவோம். ஸோ வீட்டில் வந்து நிறைய இதே மாதிரி இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல பொருள் வைக்கிறதுனால நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். அதை க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு டீசன்ட் லுக், வீடு வந்து ஒரு டீசன்ட் லுக் கொடுக்கும். அது வந்து நம்ம மரத்தில் பண்ணலாம், அலுமினியத்தில் பண்ணலாம், பிளஸ் வந்து பிளைவுட்ல பண்ணலாம், வேற பிளாஸ்டிக்ஸ்ல பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அலுமினியத்தில் பண்ண போறோம். அலுமினியத்தில் ஏன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அலுமினியத்தில் வேலை கொஞ்சம் சீக்கிரம் வரும். பிளஸ் வந்து தண்ணி பட்டா ஒன்றும் செய்யாது, கரையம் பட்டா ஒன்றும் செய்யாது. இப்படி நிறைய பாசிட்டிவ்ஸ் இது இருக்கு. எக்கோ ஃப்ரெண்ட்லி, ரியூசபிள் அப்படின்னு இருக்கு. ஆனால் அவங்களும் பிளைவுட்ஸும் இப்போ வந்து தண்ணி பட்டா ஒன்றும் செய்யாது, எம்டிஎஃப்பும் தண்ணி பட்டா ஒன்றும் செய்யாது, கரையம் அடிக்காது அப்படின்னு அவங்களும் கொண்டு வந்துருக்காங்க. நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் பிடிச்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மரத்தை வெட்டும், நாங்கள் மரத்தை வெட்ட வேண்டாம். அலுமினியம் வந்து மண்ணிலே இயற்கையாக கிடைக்கக்கூடிய தாது பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அலுமினியத்தை யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள வந்து நம்ம ஏமாத்திடுவோம், எக்கோ ஃப்ரெண்ட்லி அதாவது அப்படின்னு. இது வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம மரத்தை அழிக்கல. ஸோ அலுமினியத்தை யூஸ் பண்ணி இந்த கபோர்ட்ஸ், வாட்ரோப்ஸ் யாரெல்லாம் இந்த மரத்தை அழிக்கிறதுக்கு சம்மதம் இல்லாதவங்கலாம் வந்து இந்த அலுமினியத்தில் வாட்ரோப்ஸ் போடுங்க. யாரெல்லாம் வந்து மரம் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணால் மரம் அழியும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து இந்த அலுமினியத்தில் போடலாம், வாட்ரோப்பு, கபோர்டு இதெல்லாம். ஸோ அலுமினியம் ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியமானு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியமாக வராது. ஸோ அவுட்டர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அவுட்டர் ஃப்ரேம். இந்த மாதிரி அவுட்டர் ஃப்ரேம் எடுத்துக்குவோம். எடுத்து அந்த டோருக்கு வந்து கட்டமாக அதே மாதிரி செஞ்சுக்குவோம். செஞ்சுக்கிட்டு இப்படி லாக் பண்ணிக்குவோம். ஸோ லாக் பண்ணிக்கிடுவோம். ஸோ இதுதான் வந்து அவுட்டர் ஃப்ரேம், ஷட்டர் ஃப்ரேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம டோர் க்ளோஸ் பண்ணதுல இந்த கேப்ஸ்லாம் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், மைன்யூட்டாக தெரியும். அதுக்காக வந்து இந்த வெதர் ஸ்ட்ரிப், இந்த வெதர்ல வந்து அதாவது வெதர் ஸ்ட்ரிப் என்னன்னா அந்த வெதர்ல வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கேப்ஸ் இருக்கக்கூடாது. பிளஸ் வாட்டர், ஹீட் எதுவும் உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வெதர் ஸ்ட்ரிப் பார்த்துவோம். இது வெதர் ஸ்ட்ரிப் கொடுத்துருவோம். பிளஸ் வந்து ஸ்க்ரூ போட்டால் ஒரு பிரச்சனை வரும்ல, நீங்கள் பார்த்துருவீங்களா? ஸ்க்ரூ போடவே மாட்டோம். இது வேறு ரிவிட்னா நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு இல்லை, நான் உங்களுக்கு காட்டுறேன் ரிவிட்னா என்னன்னு காட்டுறேன். ஸோ இது எல்லாமே ரிவிட். நம்ம ரிவிட் வச்சு தான் பண்ணுறோம். இந்த ரிவிட்ல உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிட் வந்து வைப்ரேஷன் ஆனாலும் லூஸ் ஆகாது. ஆனால் ஸ்க்ரூவோ நட்டோ வந்து வைப்ரேஷன் ஆனால் லூஸ் ஆகும். ஸோ நம்ம கபோர்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த இது ரிவிட் தான். ரிவிட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த அலுமினியத்தை கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமாக செஞ்சு உங்களுக்கு லாஃப்ட், கபோர்டு பிளஸ் வார்ட்ரோப் இதெல்லாம் வந்து டோரா போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த டோர் வந்து நான் இப்போ ஒரு கருப்பு கலர் தான் காட்டினது, நல்லா இல்லை அப்படின்னு கருப்பு கலர் இது மாதிரி கலர்லாம் வந்து எனக்கு செட் ஆகல, வேற கலர் அப்படின்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் கலர் இருக்க மாட்டேன். இதை பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஷீட்டு, அலுமினியத்தை போட்டாச்சு. அலுமினியத்தில் எப்படி செஞ்சுக்கூடாச்சு. அதுக்கப்புறம் அந்த அலுமினியம் ஃப்ரேமுக்குள்ள என்ன போட்டது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷீட். இந்த மாதிரி ஷீட் பார்த்தீங்கன்னா உடன் ஷீட்ல இருக்கு. ஆனால் அது வந்து உட்டு கிடையாது. நீங்க என்னடா நீ உட்டு போட்டா மரத்தை அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உட்டு கிடையாது. இது வந்து பிளாஸ்டிக் ஷீட்னு சொல்லுவாங்க. இது பிளாஸ்டிக்ல பவுடர் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாஸ்டிக் 3mm தான் அதிகம் சொல்லுவோம். இதை எப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பின்னாடி ஒன் சைடு தான் கலர் வரும், ஒன் சைடு கலர் வராது. இதுதான் ஃப்ரண்ட்ல வரும், இது இன்சைடு வரும். ஸோ இதை எப்படி போடுவோம்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல, இதுக்குள்ள இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ரெடி. இதை வந்து நம்ம வார்ட்ரோப், கபோர்டு, கிச்சன், மாடலர் கிச்சன் எல்லாமே பண்ணி இப்படி இந்த மெத்தட்ல இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, இதை இதுக்குள்ள இன்செர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு டோர் ரெடி. இதை வந்து நம்ம கிச்சனு, வார்ட்ரோப் எல்லாத்துக்கும் டோரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வெரைட்டி பார்த்தீங்கன்னா கலர் அலுமினியம் பார்த்தீங்கன்னா அலுமினியமே இந்த மர கலர்ல வருதுங்க. இது வால்நட்னு சொல்லுவாங்க, இந்த கலர்ல வருது, இது அலுமினியம். ஸோ ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷீட்டுக்கும் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய வெரைட்டி காட்டுறேன். ஸோ ஒரு ஷீட்லையுமே 2 டைப் ஷீட் நம்மகிட்ட அவைலபிள் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ஏசிபி, இன்னொன்று வந்து பிளாஸ்டிக் ஷீட். பிளாஸ்டிக் வந்து லேமினேட்டட் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 வெரைட்டி இருக்குது. இதில் எவ்வளோ மாடல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது. நான் வந்து காட்டினது கம்மி, இதுக்கு மேலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மாடல்ஸ், டிசைன்ஸ், ஐடியாஸ் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நிறைய இருக்குது. இது வந்து ஏசிபி ஷீட், அலுமினியம் கம்போசிட் பேனல். இது ஒன் ஆஃப் அதில் உள்ள ஒரு கம்பெனி. என்னடா டிஃப்ரெண்டாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் செல்ஃபி வீடியோவில் பேசியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இமேஜ் வந்து வேற தெரியுது. கம்பெனிக்கும் வேற நம்ம பிராண்டிங் கூடாது இல்லையா, அதனால இந்த கம்பெனி பேரும் உங்களுக்கு தெரியாது. அதுவும் இது ஒரு ஏசிபி. என்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கபோர்ட்ஸில் உள்ள இருக்கு, எடுத்துக்காட்டு. இதையும் நிறைய வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் ஏசிபி பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங்ஸ்ல வெளியே எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏன் இன்டீரியருக்கு யூஸ் பண்ணுறோம்னா அதில் காரணம் இருக்கு.
அந்த அளவுக்கு டெம்பரா இருக்கும், கரையானா இருக்கட்டும், வாட்டரா இருக்கட்டும், ஃபயரா இருக்கட்டும், எதுவுமே ஒன்றும் பண்ணாது. வேற லெவலில் இருக்கும், லைஃப் லாங்காக இருக்கும். இந்த மெட்டீரியலுக்கு வந்து வுட்டை மாதிரி, பிளைவுட்டை மாதிரி, இதே மாதிரி ஒரு அழிவுங்கிறது கிடையாது. ரீயூசபிள். வந்து இது கடையில் போட்டாலும் இதுக்கு தான் வேல்யூ அதிகம், காயிலம் கடையில் போட்டாலும் இதுக்கு தான் வேல்யூ அதிகம். பிளைவுட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து வேல்யூஸ் கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த அலுமினியம் ஷோகேஸ் வந்து உங்களுக்கு அலுமினியம் கபோர்டை வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு ஷீட்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷீட் காட்டுங்க, பிளாஸ்டிக் ஷீட். இதுதான் பிளாஸ்டிக் ஷீட்டு. பார்த்தீங்கன்னா பின்னாடி கருப்பாக இருக்கும், இதாக இருக்கும். இன்னொரு ஷீட் இருக்காப்ல அலுமினியம் ஷீட், அதை காட்டிட்டு வரேன் ஒரு நிமிஷம் ஒரே. ஸோ அலுமினியத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் வேணும்னா வெள்ளை கலர் இருக்கு, இல்லை எனக்கு வந்து சில்வர் கலர் கோல்டு கலர்லாம் வேணும்னா அதுவும் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பிளாக் கலர் வேணும்னா அதுவும் இருக்கு. ஸோ அலுமினியத்தில் என்ன கலர் கேட்டாலும் அலுமினியத்தில். அதே மாதிரி ஷீட் ரெண்டு குவாலிட்டிங்க. ஒன்று வந்து பிவிசி ஷீட், ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பிவிசி ஷீட்டுக்கும் ஏசிபி ஷீட்டுக்கும் அதில் உள்ள வெரைட்டி, அந்த கேட்லாக் எல்லாம் வந்து நம்ம கம்பெனியை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம கம்பெனியில் உள்ள மெம்பர்ஸ் அனுப்பிடுவாங்க. மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பிவிசி ஷீட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி. அதில் உள்ள ஒரே ஒரு பேப்பர் லேயர் மட்டும், ஃப்ரண்ட்ல உள்ள பேப்பர் லேயர் மட்டும் லேமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பேப்பர்ல வந்து என்ன கலர் வேணாலும் இருக்கும், உட் ஷேட் இருக்கும், மார்பிள் ஷேட் இருக்கும். இது பிளாஸ்டிக்ல ரெண்டுலையுமே டிசைன் ஒன்றா தான் வருது. அலுமினியத்தை எடுத்துட்டீங்கன்னா சென்டர்ல மட்டும் தான் பிளாஸ்டிக், ரெண்டு லேயருமே வந்து அலுமினியம் ஏசிபி கம்போசிட் பேனல்ல. ஸோ ரெண்டு ஷீட், அலுமினியம் ஷீட் ஒன்று பிவிசி ஷீட். அலுமினியம் ஷீட் வந்து பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன் நான் வந்து அலுமினியம் ஷீட் பெட்டர்னு சொல்றேன்னா, அலுமினியம் ஷீட்ல வந்து ரெண்டு சைடும் வந்து லேயர் வந்து அலுமினியம், அதுல வந்து பிளாஸ்டிக். அது வந்து பிளாஸ்டிக் எக்ஸசிவ் ஹீட்டுக்கோ இல்லை வந்து நம்ம ஒரு நம்மளால ஒரு பிசிக்கல் டேமேஜோ ஏற்படுத்த முடியும். அலுமினியத்தில் அது கம்மி, இதை கம்பேர் பண்ணதுல கம்மி. அலுமினியம் தான் இதோட ரேட்டும் ஜாஸ்தி கூட. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்க வீட்டுக்கு கபோர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணீங்கன்னா லைஃப் லாங்கா நல்லா இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கு இன்ச்சஸ், ஆட்டோ இன்ச்சஸ் வருது, அதையும் மட்டும் கபோர்ட்லாம் போடணும்னா உள்ள வரீங்கன்னா இதே மாதிரி இன்ச்சஸ் வைக்க முடியாது. உட் வைக்கக்கூடிய இன்ச்சஸ் நினைப்பீங்க, ஆனால் இது உட் வைக்கக்கூடிய இன்ச்சஸ் கிடையாது, நம்ம அலுமினியம் கபோர்டு வைக்கக்கூடிய இன்ச்சஸ் தான். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகும், டம்முன்னு அடிக்கிறது, குறைஞ்ச இன்ச்சஸ். என்னால் அது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து ஹைட்ராலிக் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக க்ளோஸ் ஆகும், ஆட்டோ க்ளோசிங். இது வந்து சாஃப்டாக க்ளோஸ் ஆகும். இது ஒரு இன்ச்சஸ், இந்த ரெண்டு வகையான இன்ச்சஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் வச்சுக்கலாம், ஸ்ட்ரிப் காட்டியிருப்பேன். இது வந்து கார்னரில் வைக்கக்கூடியது. ஸோ ரிவிட், இதுதான் ரிவிட். ரிவிட்டோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரிவிட் எப்படி அடிச்சு எதனால லாக் ஆகுது அப்படின்னு. ரிவிட் என்ன எப்படி அடிச்சு லாக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதை பிடிச்சி இந்த கம்பி பிடிச்சி இழுக்கத்துல இந்த இடம் வந்து சப்பம். அப்போ அந்த சப்பத்தோட பல்க் ஆகி இது உடஞ்சி வந்துடும், இது கையில் உடஞ்சி வந்துடும். ஸோ இது வந்து உடஞ்சி வந்துடும், வர சொல்ல அது பல்க் ஆகி அதை திங்ஸை வந்து பிடிச்சிக்கும். ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனில் லூஸ் ஆகும், இது வந்து நமக்கு வைப்ரேஷனில் லூஸ் ஆகாது. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த வார்ட்ரோப் கபோர்ட்ஸ் லாஃப்ட் கவரிங்கில், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அலுமினியம் வார்ட்ரோப் கவரிங்கில் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் வீட்டுக்கு போடுறீங்களா அப்படின்றது உங்கள் இஷ்டம். நம்ம இதுக்கு மேலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்மளே இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். தேங்க்யூ. ஸோ கவர் பண்ணக்கூடிய ஷட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, இதெல்லாம் ஃபுல்லாக அலுமினியம். 2 இன்ச்சஸ் வச்சு இது ஒரு ஷட்டராக மேக் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹேண்டில் செக்ஷன் தானாகவே வந்துடும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இதை பற்றி நம்ம ஹோல்ட் பண்ணிடலாம். இதில் ஹேண்டில் தேவை. ஸோ இது டம்முன்னு அடிக்கிறதுனால இது வந்து குறைஞ்ச இன்ச்சஸ் போடுவோம், இது நம்ம ஷாப்புங்கிறதுனால அப்படி போட்டுருவோம். ஸோ ஹவுஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இந்த சாஃப்ட் க்ளோசிங் இன்ச்சஸ் போட்டு செம்மையாக பண்ணி கொடுத்துருவோம்.